Hey guys, welcome back. ஒரு மாசத்துக்கு பிறகு நம்ம மொண்டி ஷோ ஒரு மாசம் ஆகிச்சு போயிடுச்சுங்க. ஒரு மாசத்துக்கு அப்புறம் நம்ம மொண்டி ஷோ சேனல்ல இருந்து ஒரு வீடியோ பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த படத்தோட ரோஸ்ட் வந்து இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வேற ஒரு சேனலில் பார்த்தோம். அதுலேயே கதை புரியலன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ அந்த படத்தை இவர் ரோஸ்ட் பண்ணியிருக்காரு. சரி, ஆல்ரெடி பார்த்த ரோஸ்ட்டை திருப்பி பார்க்குறதா அப்படின்னு பார்த்தாலும் மொண்டி ஷோவை ஒரு மாதத்துக்கு அப்புறம் பார்க்குற ஒரு சந்தோஷத்தில் இந்த படத்தோட ரியாக்ஷனை அதாவது இந்த ட்ரோலில் வந்து நம்ம மறுபடியும் ரியாக்ஷன் பண்ணுவோம். எப்படியும் பார்த்ததில் கதை புரியல, ஐயா சொல்கிறதுலாவது கதை புரியுதான்னு பார்ப்போம். வேற ஒன்றும் கிடையாதுங்க. நாகபந்தம் அப்படின்னு ஒரு படம் அந்த ஒரு சேனலில் அது ரோஸ்ட் பண்ணார். பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாருங்கிற மாதிரி எங்களுக்கு ஒன்றும் புரியலை. இப்போ இவர் சொல்கிறதுலையாவது ஏதாவது புரியுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மொண்டி ஷோ சேனல்லேருந்து நாகபந்தம் ஏ நாத்தம் அப்படின்னு போட்டிருக்காரு. கலித்தால போன கழித்து வச்சிருக்காங்கிற மாதிரி எடுத்து வந்திருக்காரு. பார்த்துடலாம். இது ஒரு 14 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு மக்களே, நாகதோஷம் வந்தா கூட வாழ்க்கையை ஓட்டிடலாம் போல. ஆனா இந்த நாகபந்தம் படத்தை ஓட்டாம பார்க்க முடியலடா. அதாவது இந்தியாவுல நாகபந்தம்னு ஒரு கதவு இருக்காமா, அந்த கதவை திறக்கிறதுக்குன்னு ஒரு சாவி இருக்காமா, அந்த சாவியை போட்டுட்டு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ண ஒரு பாஸ்வேர்ட் இருக்காமா. இதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஒரு புக் இருக்காமா. சரி, இப்ப அந்த கதவை திறக்க சாவி எங்க இருக்குன்னு முத கண்டுபிடிக்கணும். அந்த சாவி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க பாஸ்வேர்டு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இந்த இலவெல்லாம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க புக் எங்க இருக்குன்னு முத கண்டுபிடிக்கணும். அந்த புக்கை கண்டுபிடிக்க தான் இப்ப 2 பேர் கிளம்புறாங்க. பிரபாகர் ரிசர்ச் ஃபைல்ல இந்த பிளேஸ் தான் எழுதியிருக்காரு. அதுல ஒருத்தன் பேரு டெஸ்லாவாம். டெஸ்லா எம்புட்டு பெரிய ஆளு, ஏசி கரண்ட் வயர்லெஸ் ரிமோட்னு கண்டுபிடிச்ச ஆளுடா. அப்படிப்பட்டவரோட பேரை ஒருத்தனுக்கு வச்சுட்டு இந்த இத்து போன ஏதோ ஒரு பிக்காளிப்பாய் எழுதின ஒரு புக்கை கண்டுபிடிக்க வச்சிருக்கீங்களா? உங்க ஸ்கிரிப்ட்ல நாய் கழிஞ்சு தாண்டா வைக்கணும். இடத்துல இயேசுநாதர சிலுவையில அரைஞ்ச மாதிரி ஒருத்தனை மரத்திலேயே வச்சு பதிச்சிருக்காங்க. அந்த மரத்துல சிதைஞ்சவன் இவனோட உடம்புக்குள்ள புகுந்து லட்சியமும் என் லட்சியமும் நாகபந்த வாசலை திறப்பது. பூமக் ஜட்டியா டிசைன் நல்லா இருக்கு. ஆர்கியாலஜி ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி பிரபாகர் அப்படின்னு ஒருத்தனை காமிக்கிறாங்க. இவனை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, இவன் எழுதின புத்தகத்தை வச்சுதான் நம்ம டெஸ்லா அந்த நாகபந்தத்தோட புத்தகம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கான். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்ச அப்ப இந்த புத்தகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புத்தகம், கதவு, சாவி, பாஸ்வேர்ட், அதுக்கு ஒரு புக்கு, அதுக்கு ஒரு புக்கு. ஆனா இதுல சிரிப்பு என்னன்னா, அந்த நாகபந்தம் புத்தகம் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதுன இவனுக்கே அது நிஜத்துல எங்க இருக்குன்னு தெரியாதான். நாகபந்தத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்குமே தவிர யாரும் பார்த்ததில்லை. இது எப்படி இருக்குன்னா, சுவையான சிக்கன் பிரியாணி செய்யறது எப்படின்னு 1000 பேஜுக்கு புக் எழுதிட்டு அடுப்பு எப்படி பத்த வைக்கிறது கூகுள்ல சர்ச் பண்ணான். நம்ம டெஸ்லா அவன் கண்டுபிடிச்ச அந்த மர்ம புத்தகத்தை இந்தியாவுடைய அந்த காலகட்டத்து பிஎம் நேரு மாமாட்ட கொடுக்க போயிருக்காப்ல. பிரிட்டிஷ்காரன்லயும் ஒருத்தனா நம்ம நல்லா இருக்கும்னு நினைச்சிருக்கான் போல. புக்கை நம்ம இந்தியாக்காரங்கள்ட்ட கொடுத்துட்டு ஒரு தேசப்பற்றோட தன்னோட இந்தியா பொண்டாட்டிய பார்க்க போனா, அங்க பார்த்தா பூமக்ஸ் ஜட்டிக்காரன் அவன் வந்து எனக்கு அந்த புக்கை குடுறான்ட்டு டெஸ்லாவோட மொத்த ஃபேமிலியையும் செதச்சிட்டான். இப்போ டெஸ்லா நல்லவரா? அடுத்து துளசி வனம்னு அங்க வாழக்கூடிய காட்டுவாசிகளை காமிக்கிறாங்க. அவனுக்கு கொஞ்சம் மாடர்ன் காட்டுவாசிங்க போல ட்ரெஸ் எல்லாம் கூட ஒரு மார்க்கமா தான் போடுறாங்க. சாரியோட தாவணியை ஜாக்கெட்டுக்குள்ள வச்சு சேர்த்து தச்சு ஊத்திக்கிறாங்க. அந்த காட்டுவாசி கும்பலை சேர்ந்த இந்த படம் தான் இந்த படத்துடைய கதாநாயகன். அந்த காட்டுவாசி பையனுக்கு ஒரு இன்ட்ரோன்னு வச்சிருக்காங்க பாத்துருக்க. ஹீரோவோட தங்கச்சி பால் குடம் தூக்கிட்டு வருது, ஹீரோவோட தங்கச்சி ஹீரோ தூக்கிட்டு வரான். எங்க ஹீரோக்கும் ஹீரோட தங்கச்சிக்கும் இன்ட்ரோ வச்ச டைம் வேஸ்ட் ஆயிரும்ட்டு ஹீரோவையும் தங்கச்சியும் ஒன்னா சேர்த்து ஒரே ஃப்ரேம்ல இன்ட்ரோ வச்சுட்டாங்க. ஸ்மார்ட் ஒர்க். இப்போ ஹீரோவோட ஆத்தாக்காரி, ஹீரோவோட தங்கச்சி, இது ஒரு காட்டுவாசி குடும்பம். இன்னொரு காட்டுவாசி குடும்பம் அதே ஊர்ல வசிக்குதுங்க. நம்ம ஹீரோவோட அம்மாவோட அண்ணன் ஃபேமிலி தான் இந்த காட்டுவாசி ஃபேமிலி.
குடும்பத்துக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஏன் கேக்குறீங்க, கலைஞர் டிவி சீரியலோட ரொம்ப காமெடியா இருக்கு. இந்த காட்டுவாசி குடும்பத்தோட இந்த பையன் இந்த காட்டுவாசி குடும்பத்தோட இந்த பொண்ணை கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா இந்த காட்டுவாசி குடும்பத்தோட பொண்ணு இன்னொரு காட்டுவாசி குடும்பத்தோட பையனை லவ் பண்ணுது. இன்னொரு காட்டுவாசி குடும்பத்தை சேர்ந்த பையனை லவ் பண்றது இந்த அண்ணன் காட்டுவாசி குடும்பத்துக்கு பிடிக்க மாட்டேங்குது. வீட்டுல மாப்பிளைய வச்சுக்கிட்டு வெளி ஆளுக்கு கட்டி கொடுத்தா எங்க மரியாதை என்ன ஆகுறது? உனக்கு மரியாதையே இல்லைன்னு தான் அர்த்தம். இப்ப நம்மலாம் தூக்கம் வந்துச்சுன்னா எங்க தூங்குவோம்? வீட்டுல தூங்குவோம். வீடு இல்லாதவன் எங்க தூங்குவான்? பிளாட்ஃபார்ம் தான் தூங்குவான். ஆனா நம்ம காட்டுவாசி ஹீரோ ஒரு தனி டிசைன் அம்மஞ்சிக்கார பீச் ஓரம் படுத்து இருக்கிறான். அங்க சில கிராபிக்ஸ் பாம்பெல்லாம் வந்து நம்ம ஹீரோ சுத்து போடுது. பின்ன கடலோரம் படுத்தா கடல் கன்னியாடா வரும். நாகபந்தம் கதவை திறக்கக்கூடிய சாவியை காட்டுறாங்க. நம்ம வீட்டு கதவை திறக்கக்கூடிய சாவிலாம் எப்படி இருக்கும்? சாவி மாதிரி தான் இருக்கும். ஆனா இவங்க வச்சிருக்கிற சாவி அந்த நாகபந்தத்தோட கதவையே திறக்கிறது. அதனால அது இப்படிதான் இருக்கும். என்னன்னா அந்த நாகபந்தம் கதவோட சாவிய சாமி அறைக்குள்ள வச்சு பாதுகாக்கிறாங்களாமா. அதுவும் எப்படி? அந்த அறைக்கு ஒரு கதவை போட்டு அதுக்கு ஒரு பெரிய பூட்டு போட்டு அந்த பூட்டுக்கு ஒரு சாவி போட்டு பாதுகாக்கிறாங்களாமா. ஒரு சாவியை பாதுகாக்க ரூமு, கதவு, பூட்டு. அப்ப இந்த மெயின் சாவியை களவான்றது எவ்வளவு பெரிய கஷ்டமான டாஸ்கா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. நீங்க நடந்தே போய் பொட்டிக்கடையை திறக்கிற மாதிரி அந்த பூட்டை திறந்து பிஸ்கெட் பாக்கெட் எடுக்கிற மாதிரி அந்த மெயின் சாவியை எடுத்து நீங்க யார்கிட்ட வேணா அதை கொடுத்துடலாம். என் பூட்டு ஈஸியா இருக்கு பாருங்க. இதுக்கு இருக்கிற சாமி ரூம்ல வச்சு அதுக்கு ஒரு பெரிய படா சைஸ் பூட்டு போட்டு அதுவும் அந்த பூட்டை எப்படி செஞ்சிருக்காங்க பாருங்க. நவ கிரகங்களோட கற்களை கொண்டு அந்த பூட்டுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சாமி சிலையை வச்சு இம்புட்டு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அந்த பூட்டுல வச்சோம். அந்த பூட்டை திறந்து ஒரு அம்மா அசால்ட்டா திருடிட்டு போதாரு. சரி, இந்த சாவியை களவானது யாரா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆர்கியாலஜி அரமெண்டல் அவன் கூட சேர்ந்த முழு மென்டல் அவனோட பொண்ணு. இந்த இதுதான் அந்த சாவியை எப்படி கடத்துறாங்க பாத்துக்கிடுங்க. நம்ம ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்ச பழங்காலத்து பிளேன் எங்கள்கிட்ட சிக்கிக்கும் போல அந்த பிளேன் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. எனக்கு வானத்துல வட்டம் அடிக்கும் போது வழி மாறி வந்த ஒரு கழுகு பிளேனை கடிச்சு பிளேனே கவுத்து பிளேனே வெடிச்சிருது. சரி, எப்படியோடா ஒரு வழியா அந்த நாகபந்தம் சாவி ஒளிஞ்சுதே அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டா நம்ம பூமக் செட்டி வில்லனோட ஆளுகளாம் வந்து நம்ம காட்டுவாசி ஹீரோவை கூட்டிட்டு திருப்பி சாவியை தேடி கிளம்பிட்டாங்க. டேய், நான் வேணா அந்த கதவுக்கு கள்ள சாவி செஞ்சு கொடுக்கறேன்டா. தயவு செஞ்சு அந்த சாவியை தேடுற முயற்சியை கைவிட்டுக்கடா. முடியலடா மக்களே. அந்த நாகபந்தம் சாவிய சாமி ரூம்ல இருந்து எடுத்துட்டு வரும்போது வராத தடங்கள் அதை இவங்க தேட போகும்போது வருதான். இவங்க போயிட்டு இருக்கிற பயணத்துக்கு இடையூறா ஒரிஜினல் காட்டுவாசிகளா வந்துட்டாங்க. நான் கூட இந்த காட்டுவாசிங்க கூட சண்டை போட்டு அடுத்து காட்டு குரங்கு கூட சண்டை போட போறாங்கன்னு நினைச்சேன். நல்ல வேலை அப்படிலாம் இல்ல. அடுத்து ஒரு வழியா அந்த நாகபந்தம் மாட்டிட்டு இருக்கிற பிளேனை பார்த்துட்டாங்க. அருவி ஆக்ரோஷமா அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு. இப்ப அந்த சாவியை எப்படி எடுப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? இவன் முட்டாக்கு மாதிரி அந்த அருவியில குதிச்சது கூட பரவாயில்ல, பிளேனுக்குள்ள இருக்கிற சாவியை பாதுகாக்க 10 பாம்பு பத்துறது பாரு. இப்ப அடுத்த குரல் வித்தை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சாவி மாதிரியே இல்லாத சாவியை எடுக்க போகும்போது சனிய மேல இருந்து கீழே விழுந்துட்டான். அங்கன இருந்து முதல்ல வருது, முதல்ல கூட சண்டை போடுறான். என்னமோ பண்றாங்க. ஒரு இலவும் புரியல, நம்மளால பார்க்கவும் முடியல. இலவ அந்த சாவியை தேடி வந்தவங்க கூட இம்புட்டு டெடிகேஷனா வேலை பார்க்க மாட்டாங்க. இவன் காட்டுவாசியும் கூட சண்டை போடுறான், பாம்பு புத்துல கைய விடுறான். இப்போ 10க்கு முதலைகளா மூட ஏத்திட்டு இருக்கான். இம்புட்டு குரல் எங்க இருந்து கை கிடைச்சது? சாவி எடுத்துருவான் போல அப்படின்னு நினைச்சா சாவி கிட்ட போகும்போது சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டான். அப்பாடா, தண்ணிக்குள்ளே சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டா செத்து போயிடும் நினைச்சா கரை ஒதுங்கி கடலாம மாதிரி படுத்து கிடக்குறான். ஏன்டா சாவ மாட்டியாடா நீ? இப்ப எனக்கு என்ன மன உளைச்சலா இருக்குன்னா திருப்பி சாவியை தேடுறேன்னு கிளம்புவாங்க பாருங்க.
அதை நினைச்சாதான்டா கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்கு. அப்புறம் இந்த ஆர்கியாலஜி அரமெண்டலோட பொண்ணு இருக்குல்ல, அது அரண்டு ஒடியாருது. வந்து அவனை தூக்கி கொண்டு போய் அவனுக்கு மருந்தெல்லாம் கொடுத்து அவன் கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணி உங்களுக்கு வெறித்தனமா வேட்டையாடி ஒன்றதுல ரொம்ப விருப்பங்க ஐயா. அடுத்து இந்த காட்டுவாசோட தங்கச்சிக்கு கல்யாணம் ஆக போகுதுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆனா இந்த பொண்ணு ஒன் சைடா லவ் பண்ண காட்டுவாசி பையனால அவன் வந்து மாப்பிளைய கொண்டு விட்டான். இவன் இங்கன பாதி பேரை கொல்ல சாவியை தேடி வந்த நம்ம பூமக்ஸ் சட்டி இல்ல, அவன் மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு விட்டான். அடுத்து சாவியை நாங்க இந்த சட்டி போட்டவங்களே நம்ப கூடாதுங்கிறது. அந்த கம்பெனியோட நல்ல மாதிரி வந்தேன். எவ்வளோ பெரிய கொலகாரம் பார்த்தீங்கன்னா, இனி யாரோட பழகிறதுனாலும் ஜட்டி போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு தான் பழகணும். சி எவ்வளோ கெட்டவங்களாக்காங்க. சாவி எங்கடான்னு இந்த 2 சாவு கிராகிகளும் அடிச்சிட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தா அந்த சாவி ரொம்ப நேரமா கீழே தான் கடந்திருக்கு. கடல்ல இருந்து ஒரு காக்கா இம்புட்டோன்னு ஆயிருந்ததுக்கு இவ்வளவு பெரிய கலவரமாடா. கொஞ்ச நேரத்துல டீக்கடை ஆக்கி இந்த ஊரை போர்க்களமா ஆக்கிட்டாங்களே. அடுத்து நம்ம ஆர்கியாலஜி அரமெண்டல், அவன் பொண்ணு முழு மென்டல், அப்புறம் நம்ம பூம்பக் ஜட்டிக்காரன், இவங்க எல்லாம் அந்த சாவியை எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சிவனாகவே மாறி நிக்கிறாப்ல. கல்யாண மாப்பிளைய கொன்னு, கல்யாண பொண்ணையும் கொன்னு, கல்யாணத்துக்கு சாம்பார் சாதத்தை நக்க வந்தாங்கன்னு சாவடிச்சு, கடைசியில எல்லாம் முடிஞ்சு கிளைமேக்ஸ்ல கடவுள் வர்றதுக்கு அடுத்து சோர்ந்து போய் இருக்கிற நம்ம ஹீரோக்கு சத்து கொடுக்க ஒரு சாமியார் வந்து மோட்டிவேஷன்ங்கிற பேர்ல செவுட்டு மெடிக்கு அடிச்சு விடுறான். சிவா, என் பேர் சிவா இல்ல, ருத்ரா. பரவாயில்ல, மண்டையில அடிபட்டாலும் தெளிவா தான் இருக்கான். உன்னை சேர்ந்தவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு கவலைப்படுறது ருத்ரா. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நீ ஒத்தையாதான் இங்க வந்த, ஒத்தையாதான் போக. அவன் ஒத்தையா வரட்டும், ஒத்தையா போட்டும், ஆனா அவன் கூட சேர்ந்தவங்க கத்தையால போறாங்க. அடுத்து ஒண்ணு புதுசா ஒண்ணு உருட்டுறாங்க கேட்டுக்கிடுங்க. அதை கேட்டா நீங்களே காரி துப்பிடுவீங்க. நம்ம ஆர்கியாலஜி அரமெண்டலும் அவனுடைய பொண்ணு முழு மென்டலும் என்னத்துக்காக வில்லன் கேங்ல சேர்ந்துச்சாமா? நம்ம ஹீரோயின் முழு மென்டலோட அக்கா தான் நம்ம தற்குறி டெஸ்லாவோட மனைவியா. அக்காவும் டெஸ்லாவும் ஒருத்தர் விரும்பினாங்க. டெஸ்லாட்டேந்து புக்க ஆட்டையை போட்டது மட்டும் இல்லாம டெஸ்லாவோட பொண்ணு ரியாவை கடத்தி வச்சுட்டு, ரியா உங்களுக்கு கிடைக்கணும்னா அந்த சாவியை எனக்கு கண்டுபிடிச்சு தர சொல்லி இந்த அப்பாவி ஆர்கியாலஜி அரமெண்டலையும் அவன் பொண்ணு முழு மென்டலையும் கேட்டுக்கொண்டதனுக்கு இணங்க இதுங்க ரெண்டும் அந்த சாவியை திருடி நம்ம பூமக்ஸ் வில்லன்ட்ட கொடுத்துருச்சான். கருட மந்திரம் வேணும்னு கேட்டான். அது அலி கிட்ட கொடுத்தாதான் ரியா உயிரோடவே இருப்பா. கோவில்ல இருந்த ஒரு பூசாரி ஒருத்தன் இந்த கதையெல்லாம் கேட்டு சென்டிமெண்ட் ஆகி ஒட்டு கேட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அந்த நாகபந்தம் கதையோட பாஸ்வேர்டையும் எடுத்து கொடுத்துறான். ஏன்னா அந்த பாஸ்வேர்டு மட்டும் தான் ஒழிச்சு வச்சிருந்தீங்க, அதையும் தூக்கி அந்த முட்டா பேட்ட கொடுக்குறீங்களே, உங்களுக்கு மூளை என்ன பொச்சில இருக்கடா? இப்ப அடுத்து வரப்போறதெல்லாம் கற்பனைக்கும் எட்டாத கொடூர காமெடிகள். ஒரு வழியா அந்த நாகபந்தம் இருக்கிற கதவை கண்டுபிடிச்சு வில்ல ஆளுங்கெல்லாம் போயிட்டாங்க. பின்னாடி இருந்து நம்ம ஹீரோவும் பூசாரி கொடுத்த பாஸ்வேர்டை எடுத்துட்டு வந்துட்டான். வில்லனோட வேலையை இவ்வளவு ஈஸி ஆக்குறதுக்கு இவனே அந்த சாவி அந்த கதவுல போட்டு படிச்சு கதவை திறந்து வச்சு சலாம் அலைக்கும் பாய்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இவன் தான் ஹீரோவாச்சே. அங்கன ஒரு ஃபைட் சீனுங்க. மக்களை கோச்சிக்காதீங்க, சொல்ல சங்கட்டமா தான் இருக்கு. இப்ப இன்னொரு பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. இந்த பிளாஷ்பேக்ல இவங்களோட கற்பனை திறனை கண்ட மேனிக்க சுதந்திரமா கழிஞ்சு விட்டுருக்காங்க பாருங்க. பாலைவனத்துல சில முஸ்லிம்கள்லாம் ஸ்ரீரங்கபுர டெம்பிளுக்கு வந்து அந்த டெம்பிள்ல இருக்கக்கூடிய பூசாரிகளுக்கு எல்லாம் இவங்க பூஜையை போட்டு அங்க கோவிலுக்குள்ள இருக்கிற நகை நட்டெல்லாம் ஆட்டையை போட்டுட்டு இருக்காங்களாம். நீங்க உருட்டி பழகிட்டீங்க, நாங்க உங்களை செருப்பால அடிச்சு பழகிட்டோம். நீங்களும் உருட்டுறதை நிறுத்துற மாதிரி இல்ல, நாங்களும் அடிக்கிறத விடுற மாதிரி இல்ல. இதுல நீங்க நோட்ஸ் எடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம காட்டுவாசி ஹீரோவும் கம்யூனிட்டி வில்லனும் செவுத்திலே செதஞ்ச இந்த சைத்தானும் போன ஜென்மத்திலே இதுங்க ரெண்டு வில்லனாகவே தான் பிறந்துச்சான். நம்ம ஹீரோ காட்டுவாசி பையன் சிவனுக்கு சேவை செஞ்சிட்டு இருந்தாராம். மாலை வேலையில மட்டமான சரக்கு வாங்கி அடிச்சா இப்படி தாண்டா. நல்ல பிராண்டா வாங்கி அடிங்கடா. இவனுங்கெல்லாம் கோயில்ல கொள்ளையடிக்க போன இடத்துல நம்ம செவுத்துல செதஞ்ச ப்ரோ நாகபந்தம் கதவை திறக்கிற சாவியை காணும் தேடிட்டு இருக்கான். பிரம்ம கமலம் பேண்டும் அப்தாரே, உனக்கு அது கிடைக்காது பைராகி. அட நாசமா போறவனே.
அவனே சுத்தி முத்தி தேடிட்டு கிடைக்கலன்னு கிளம்பி இருப்பான். அது உனக்கு கிடைக்காது, நடக்காது, முடியாதுன்னு சொல்ல அவனே தேடிட்டு போறதுக்கு தாண்டாரு தண்ணி ஒழிச்சிட்டு மாதிரி ஒரு 2 நிமிஷம் இன்னும் எக்ஸ்ட்ரா உள்ள இருந்துதான் போயிருமாட்டான். அது உனக்கு கிடைக்காது, அப்ப இவங்கிட்ட தான் இருக்கு, இவனை முடிச்சு கொல்லுகன்னு கொண்டுட்டாங்க. சரியான கிறுக்கனா இருப்பான் போல இருக்கே. பாத்தியா? இதை தெரிஞ்சுக்கிட்ட சிவனுக்கு சேவை செய்ய ஒரு கொந்தளிச்சு போக அந்த பாலைவன பதர்களை சிதைப்போம். அப்புறம் அந்த சிவனுக்கு சேவை செய்யற இவன், நீ என்ன பெரிய பணம் போட்டுக்கிட்டு இருக்க, அக்கண்டா தெரியுமா? அவரை விட ஒரு சிவபக்தன். அக்கண்டா அம்மா செத்ததுக்கு சிவனே வந்து கொல்லி வச்சாரு. நீ என்ன ரொம்ப ஆடுற, ரொம்ப பேசுன, வந்துருவாரு. பாலைவனத்திலிருந்து வந்த இந்த பைத்தியங்களும் பயங்கரமா சண்டை போட்டாங்களாமா. அந்த சண்டையோட முடிவுல சிவனே இறங்கி வந்து சம்பவம் செஞ்சாராமா. கதவுக்கு பின்னாடி அப்படி என்னதாயா ஒளிச்சு வச்சிருக்கீங்க, அதை திறந்துதான் காமிச்சிட்டீங்கன்னா அதுக்குள்ள ஒண்ணு இல்லைன்ட்டு பாத்துட்டு போயிருவாங்களா. போன ஜென்மத்துல பாதியில போட வைக்க அடுத்த ஜென்மம் ஆயா அட்ரஸ் மாறி வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. போன ஜென்மத்துல அந்த நாகபந்தம் கதவை திறக்க முடியல அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியில மறுபடியும் இந்த ஜென்மத்துல பிறந்து அந்த கதவை திறக்க ட்ரை பண்றாங்க. அப்புறம் சந்திரமுகி பாம்பெல்லாம் வந்து அவங்கள ஒரு பதம் பாக்குது. அன்பார்ச்சுனேட்லி அந்த கதவை இந்த ஜென்மத்திலும் திறக்க முடியல. அப்படி அந்த கதவுக்குள்ள என்னடா வச்சிருக்கீங்கன்னு கேட்டா பார்ட் 2ல வந்து பாருங்கன்ட்டாங்க. அந்த கதவுக்கு பின்னாடி என்ன இருக்கு சித்தி? அதை தெரிஞ்சுக்கணும்னா என்ன நடந்ததுன்னு தெரியணும். இத ஓடிடில பார்த்த எனக்கே இப்படி பத்திக்கிட்டு வருது. இப்ப ஹீரோக்கு மோட்டிவேஷன் கொடுத்தாரு ஒரு சித்தர், கொஞ்சம் கூப்பிடுங்க அவரை. நீ தனியாத்தா வந்து தனியாத்தா போகணும் அப்படின்ட்டு அவர் சொந்த பந்தம் அம்மா அப்பா அக்கா தங்கச்சி எல்லாரையும் போட்டு தள்ளிவிட்டு ஒரு சின்ன குழந்தையும் ஹீரோயினையும் கொடுத்துருக்க. தனியா தானே போகணும் அவரு, போ சொல்லு. போக மாட்டீங்கல. இப்ப அடுத்த ஜென்மத்துல 2026ல நடக்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. இந்த பிராங்க் வீடியோ உட்கார்ந்து 3 மணி நேரம் தியேட்டர்ல பாத்துருப்பாங்க பாருங்க. அந்த வேதனை மொத்தத்துல நாகபந்தம் நாகதோஷம் வந்து செத்தவனை விட நாகபந்தம் படத்தை பார்த்து செத்தவன் அதிகம் டேட்டா சொல்லுது. அடுத்த வீடியோக்கு இருந்தா சந்திப்போம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா இருக்கு. மற்ற ரோஸ்ட் பாக்குறத விட இவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இவர் வந்து கொஞ்சம் அந்த பர்சனல் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு கனெக்ஷன் வரும். கழிஞ்சு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு அளவுக்கு இப்போ எனக்கு கதை புரியல. ஆனா ஒரு அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி லைட்டா புரிஞ்சிருக்கு. கொரோனாவை விட கொடிய படம் இது, அதான் தமிழில் நல்லா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை பார்த்ததுல சந்தோஷம். கூடிய சீக்கிரம் உங்களை திருப்பி சந்திக்கிறோம். டேக் கேர். பாய்.